ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தின் மைய கரு என்னவென்றால் இயேசுவை ஆண்டவராக நாம் பாவிப்பது, இயேசுவை ஆண்டவராக பார்ப்பதே சுவிசேஷத்தின் மைய கருத்து. மத்தேயு 7வது அதிகாரத்தில் இருந்து நாம் படித்து கொண்டிருக்கிறோம். இதனுடைய பின்னணி 5வது அதிகாரத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரசங்கம், அதை மலை பிரசங்கம். இந்த மலை பிரசங்கம் முடிந்தவுடனே 7வது அதிகாரத்தில் ஒரு அழைப்பு. இந்த மலை பிரசங்கத்தை கேட்ட நீ இப்போ நான் கொடுக்குற அழைப்பில் எந்த அழைப்பை விடுக்கிறார் இயேசு, அந்த அழைப்பின் பின்பு நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இடுக்கமான வாசல், விசாலமான வாசல் என்று 2 காரியங்கள். இடுக்கமான வாசல் வழியே பிரவேசிக்கிறவர்கள் சிலர், விசாலமான வாசல் வழியே பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். இந்த காரியத்தை குறித்து போதித்தது மாத்திரமல்லாமல் இந்த காரியத்தை ப்ராக்டிக்கலாக எல்லாத்துக்கும் புரிய வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இன்டைரக்டாக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் நடக்கிறத நம்ம அங்கே பார்க்குறோம். இயேசு திரளான ஜனங்களை பார்த்த பின்பு அவர் திரளான ஜனங்களை விட்டுவிட்டு அக்கறைக்கு போகும்படி கட்டளையிடுகிறார். அந்த அக்கறையில் இருக்கிறது ஒரே ஒருத்தன், பிசாசு பிடித்த ஒருத்தனாக. திரளான ஜனங்கள் மத்தியில் இருக்கிறது ஒரு கம்ஃபர்டான கன்வீனியன்டான பிளேஸ். ஆனால் ஆண்டவர் சொல்கிறது அக்கறைக்கு போகுங்கிறாரு. அங்கே நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. இது குறித்து பார்த்தோம். இந்த சூழ்நிலையில் ஒரு வேதவாரகன் ஆண்டவரிடத்தில் வந்து அவன் நான் உம்மை பின்பற்றுன்னு சொல்லும்போது இயேசு என்ன பதில் கொடுத்தார் என்பதை நம்ம முந்தைய எபிசோடில் பார்த்தோம். இன்னைக்கு அதை தொடர்ந்து இன்னொருத்தர் வந்து கேட்குறார். 21வது வசனம் மத்தேயு 8வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறார்? அவருடைய சீஷர்களில் வேறு ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, நல்ல கவனிக்க, முதல் வார்த்தையை ரொம்ப கவனிக்கணும். ஆண்டவரேன்னு ஆரம்பிக்கிறார். ஆண்டவரேன்னா கூரியோஸ்னு அர்த்தம், நான் டூலோஸ், ஆண்டவரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்து முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். இந்த வசனத்தில் நம்ம பொதுவாக இதை எப்படி புரிந்து கொள்வோம் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மரித்தவர்களாக இருக்கிறவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரீரத்திலையுமே மரித்துவிட்ட ஒருத்தனை அவர்கள் அடக்கம் பண்ணவட்டும், நீயோ என்னை பின்பற்றி வா, உன் ஆவி உயிர்ப்பிக்கப்படுவதற்காக அப்படின்னு சொல்லி இதன் விளக்கம் கொடுக்குறோம். சரிதான். ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு காரியத்தை இதன் வழியாக வேதம் நமக்கு வெளிச்சமிட்டு காட்டுகிறது. அதாவது, லெட் மீ ஃபர்ஸ்ட் கோ அண்ட் பரி மை ஃபாதர், நான் முதலில் போய் என் தந்தையை அடக்கம் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லுகிற காரியத்தில் நம்மளுடைய புரிதல் எப்படி இருக்குன்னா, ஒருவேளை அவங்க அப்பா இறந்துட்டாரு, இறந்ததுனால இப்போ அவன் இறந்த வீட்டின் மத்தியில் இங்கே வந்திருக்கிறான், போய் அடக்கம் மட்டும் பண்ணிட்டு வந்துட்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழலை அதை நம்ம மனதில் வைத்து இதை விளக்குவது உண்டு. ஆனால் இதே நேரம் யூதருடைய கலாச்சார பின்னணியின்படி பார்த்தா இன்னொரு காரியம் அங்கே இருக்குது. என்ன? அங்கே ஐ மஸ்ட் பரி மை ஃபாதர் அப்படின்பது ஒரு வழக்கு சொல் அல்லது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. ஒரு வழக்கு சொல். நான் என் தகப்பனை புதைத்த பின்பு பார்க்கலாமே. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களை பின்பற்றி வரேன், ரைட்டு தான், ஆனால் எங்கள் அப்பா இறந்து அந்த சொத்தெல்லாம் பங்கு வச்சு கொடுத்து எனக்கு வர வேண்டிய இன்ஹெரிட்டன்ஸ், எனக்கு வர வேண்டிய என் தந்தையிடமிருந்து வர வேண்டிய சொத்துக்கள் எல்லாம் வந்து செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் பின்பற்றி வருகிறேன். அல்லது இப்படி சொல்லலாம், என் தந்தையின் மூலம் எனக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நான் பெற்றுக்கொண்டு அதன் பின்பு நான் உங்களை பார்க்க வருகிறேன், உங்களை பின்தொடர வருகிறேன். அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துட்டுமா? இன்னும் கொஞ்சம் நம்ம ஊரில் வழக்கத்தின்படி யோசிக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். கடையில் கொஞ்சம் வியாபாரம் நல்லா போயிட்டுருக்கு, அந்த வியாபாரத்தை மட்டும் முடிச்சுட்டு நான் வந்து சாயந்தரம் ஈவினிங் காஸ்பல் மீட்டிங் வந்துட்டுமா? இல்லை தம்பி, இன்றைக்கி வெளியே ஊழியத்துக்கு போகிறோம், காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஒரு இடத்துல ஊழியம் செய்யலாம்னு நினச்சிருக்கிறோம். அப்படியா? ஓகே ஐயா, 9 மணிக்கு வரணுமா? எனக்கு ஒரே உதவி மட்டும் செய்கிறேன். இந்த 9 to 12 வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும், நான் போய் அந்த வியாபாரத்தை மட்டும் முடிச்சுட்டு 12 மணிக்கு அப்புறம் வந்து உங்கள் கூட 6 மணி வரைக்கும் சேர்ந்துக்கிறேன். இப்படி சொன்னால் இன்றைக்கி என்ன நினைப்பாங்க? பரவாயில்ல, வியாபாரத்தை பாதி நாள் கடையை பூட்டிட்டு கூட வந்து ஊழியத்துக்கு வரக்கு தயாராக இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ஏறக்குறைய இதே மாதிரி ஒரு காரியம்தான். நல்ல கவனிங்க, நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம்? விசாலமான வாசலா, இடுக்கமான வாசலா? இப்போ என்ன பண்ணுறான்? இடுக்கமான வாசலுக்கு வரேன்னு சொல்லக்கூடியவன் என்ன சொல்கிறான்? முதல்ல போய் என் தந்தையை அந்த ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? இன்றைக்கே வரல,
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், உங்களை பின்பற்றுறது ரொம்ப நல்லது, இந்த மலை பிரசங்கம் செம பிரசங்கம் பண்ணீங்க, உங்களை ஃபாலோ பண்ணி வர்றது நல்லது, ஆனால் பாருங்கள் கொஞ்சம் செட்டில் பண்ண வேண்டியிருக்கு, அதை மட்டும் செட்டில் பண்ணிட்டு வரேன். பேதுரு மீன்பிடிக்க சென்ற பொழுது எல்லா மீனே இல்லாமல் முழுவதும் பிரயாசப்பட்ட உடனே காலையில் வந்து ஆண்டவர் வந்து வலைய போட சொல்கிறார். ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வலைய போடுறான். ஆண்டவரேன்னு சொல்லி வலைய போட்டவன் மீனை எல்லாம் பிடிச்சு முடிச்சதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? பிடிச்ச மீனை போய் வியாபாரம் பண்ணி கொஞ்சம் மாமியார் வேற உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, செட்டில் பண்ணிட்டு வந்து என்ன போனோம் இல்லை. படகு அமிழத்தக்கதாக மீன் வந்த பின்பு இது அதை விட்டுட்டு அவரை ஃபாலோ பண்ணுறான். இங்கே இவன்ட எதிர்பார்க்கிறது அதே தான். நீ இடுக்கமான வாசல் வழியாக வரணும்னா அந்த இன்ஹெரிட்டன்ஸை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளை ஃபாலோ பண்ணுற இல்லை. சுவிசேஷ பணியும் இயேசுவை பின்பற்றுகிற பணியும் இயேசுவின் பின்ன வாழ்கிற பணியும் அந்த வேலையும் அந்த சாயலும் அந்த லைஃப் ஸ்டைலும் ப்ரையாரிட்டி லிஸ்ட்டில் எங்கே இருக்குது? ஞாயிற்றுக்கிழமை நம்ம வைத்திருக்கிற தொழில் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு அதிகமான லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு காரியமும் இருக்கும் பொழுது, ஞாயிற்றுக்கிழமை காலையிலும் மாலையிலும் சபை ஆராதனை இருக்கும் பொழுது, வழக்கமாக நம்ம காலையில் சபை ஆராதனைக்கு செல்கிற நாம் அன்னைக்கு நமக்கு நல்ல லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இருப்பதினால் அன்றைக்கும் நாம் காலையிலே சபைக்கு போகணும் வழக்கம் போலங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருக்கா? இல்லை, வியாபாரத்தை இன்னைக்கு பார்த்துட்டு சாயந்தரம் போல் சர்ச்சுக்கு ஒரு அட்டண்டன்ஸை போட்டுடலாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருந்து நம்ம இயேசுவை பின்பற்றுகிறேனே அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் யார் லிஸ்ட்டில் வாரீங்கன்னா இந்த மனிதனுடைய லிஸ்ட்டில் தான் வாரீங்க. இதற்கு முன்ன வேத பாரகனை குறித்து பார்த்தோம், இப்போ இந்த மனுஷனை குறித்து பார்த்தோம். இந்த ரெண்டு பேருமே ஆண்டவரோடு வரவில்லை, ஆண்டவரை விட்டு சென்றவர்கள். தே கேம் ஃப்ரம் கிரைஸ்ட், நாட் தே கேம் டு கிரைஸ்ட். சீஷர்களா அந்த கூட்டத்தில் பின்பற்றின கூட்டத்தில் இந்த ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேரும். வேதபாரகன் வரியா வந்தால் உனக்கு தங்குறது கூட இடலாமல் இருக்கும், விச் மீன்ஸ் கம்ஃபர்ட் இல்லாத சேலஞ்சிங்கான ஒரு லைஃப், சாதகம் இல்லாத சவாலான ஒரு வாழ்க்கை, வருகிறையா அப்படின்னு அவர் கேட்டார். இங்கே இவன் என்ன சொல்கிறான்? எனக்கு தேவையானது எல்லாத்தையும் நான் பெற்றுக்கொண்டு அப்புறம் வருகிறேன் அப்படிங்கிறான். அவர் சொல்கிறாரு, எனக்கு பின்ன வரணும்னா காஸ்ட், அதாவது கிரயம் செலுத்தாமல் என் பின்ன நீ வர முடியாது. எப்படி? கிரயம் பெற்றுக்கொள்ள போறியா இல்லை கிரயம் செலுத்த போறியா அப்படின்னு கேட்டால் அவன் கிரயம் பெற்றுக்கொள்ள தான் ஆர்வமாக இருந்தானே தவிர கிரயம் செலுத்த ஆர்வமாக இல்லை. ஏன்னா அதற்கு அடுத்த வசனம் வேதத்தில் சொல்லும் பொழுது இந்த ரெண்டு பேரும் பேசி முடித்ததுக்கப்புறம் 23வது வசனத்தில் பாருங்கள், அவர் படவில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். திரளான ஜனங்கள் வந்தாங்க, திரளான ஜனங்கள் இயேசுவோட இருந்தாங்க. அதில் இந்த ரெண்டு பேர் பேச ஆரம்பித்தாங்க. மிகப்பெரிய விசாலமான வாசல். ஆனால் ஆண்டவர் ஒடுக்கமான வாசலுக்கு வாரியா இடுக்கமான வாசலுக்கு வாரியா என்ற உடனே சீஷர் கூட்டத்தில் இருந்த இந்த ரெண்டு பேர் அங்கிருந்து படகுல ஏறலை, அவருடைய சீஷர்கள் மாத்திரமே படகுல ஏறினாங்க. நாம் எப்படி திரளான கூட்டத்தில் நிற்கிறோமா? படகுல ஏறின கூட்டத்தில் நிற்கிறோமா? எல்லாரும் ஆசையாக தான் வந்தாங்க, ஆனால் காஸ்ட், கிரயம் செலுத்தப்பட வேண்டிய ஒரு வாழ்க்கை. இன்னும் சொல்லப்போனால் சுவிசேஷத்தை பிரதானமாக ப்ரையாரிட்டி லிஸ்டில் காஸ்பல், சுவிசேஷம், கிறிஸ்துவை மேலாக வைக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை என்பது படகுல ஏறி கடற்கரைக்கு கடலுக்குள்ளே போய் புயலை சந்தித்து கடலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒருத்தனை சந்திக்கிறதுக்கான வாழ்க்கை. இது இடுக்கமான வாசல். கரையில் நிற்கிறோமா? படகுல ஏறுறோமா? யோசிப்போம், செபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆண்டவராக இருக்கிறீர், மெஸ்ஸாயாவாக இருக்கிறீர், ராஜாவாக இருக்கிறீர். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை அப்படியே கேட்டு ஆண்டவரே வலித்தாலும் பரவாயில்லை என்று உமக்கு பின் செல்லக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை எங்களுக்கு நீங்கள் தாங்க ஆண்டவரே. திரளான ஜனங்கள் கரையில் நின்றாலும் அந்த 12 பேர் மாத்திரமே அந்த படகுல ஏறினாங்க. ஆண்டவரே, நாங்கள் கரையில் நிற்கிறவர்களாக இல்லை ஆண்டவரே, உம்மோடு கூட படகில் வருகிறவர்களாக, உம்மை பின் செல்கிறவர்களாக, உம்மை பின்பற்றுகிறவர்களாக வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.